வணக்கம். இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் தரத்தோட பலன்கள் பற்றி பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணங்கள், ஜோதிட பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் தான் நவகிரகங்களுக்கு எத்தனை முக்கியத்துவம் தரப்படுதோ அதுபோல் இன்னும் சொல்லப்போனால் அதை விட அதிக அளவு முக்கியத்துவம் நட்சத்திரங்களுக்கு தரப்படுது. ஒருவர் பிறந்திருக்கும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் அவருடைய ஜாதகம் எழுதப்பட்டுள்ளது. இந்த உலகத்தில் அனைத்து உயிரினங்களையும் நட்சத்திரங்கள் தங்கள் ஒளிக்கற்றைகளால் ஆளுமை செய்கின்றன. தம்முடைய சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நட்சத்திரங்களை ஒட்டியே கடைபிடிக்கப்படுகின்றன. இதிகாச புராண இலக்கியங்கள் கூட நட்சத்திரங்கள் பற்றிய பல குறிப்புகளும் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களின் குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற குறித்து விவரங்களும் சொல்லப்பட்டிருக்கு. மொத்தம் 27 நட்சத்திர மண்டலம் இருக்கு. அதுல ஒவ்வொரு தொகுதியும் ஒன்றுக்கு மேற்பட்ட நட்சத்திரங்களை கொண்டதாக இருக்கும். மேலும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் உண்டு. ஒவ்வொரு பாதத்துக்கும் நவாம்சம் அடிப்படையில் ஒரு கிரகம் என்று 4 பாதங்களுக்கு 4 கிரகங்களும் அந்த நட்சத்திரத்துக்குரிய அதிபதியான கிரகம், அந்த நட்சத்திரம் எந்த ராசியில் இடம்பெற்றிருக்கிறதோ அந்த ராசிக்குரிய கிரகம் என்று நட்சத்திரத்தின் 4 பாதங்களையும் 3 கிரகங்கள் ஆட்சி செய்கின்றன. உதாரணமாக ஒருவர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்று வைத்துக்கொள்வோம். அஸ்வினி நட்சத்திரத்தோட பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதிபதி கேது. அஸ்வினி நட்சத்திரம் இடம்பெற்றிருக்கும் மேசராசிக்கு அதிபதி செவ்வாய். அஸ்வினி நட்சத்திரத்தின் முதல் பாதத்துக்கு நவாம்சபாதி செவ்வாய். எனவே ஒருவர் அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்திருக்கிறார் என்றால் அவர் கேது பிளஸ் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் ஆளுமைகளுக்குள் இருப்பார். அதன்படி அவருடைய வாழ்க்கையில பலன்கள் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் அவருடைய நவாம்சபதி கிரகம் சுக்கிரன். எனவே அவர் பார்த்தீங்கன்னா கேது பிளஸ் செவ்வாய் பிளஸ் சுக்கிரன் ஆகிய கிரகங்களை ஆளுமைக்குள் இருப்பார். இதற்கேற்ப அவருடைய பலன்கள் அமையும். இந்த பகுதியில் அஸ்வினி முதல் ரேவதி வரையுள்ள 27 நட்சத்திரங்களை பற்றி தெரிஞ்சுக்குவோம். அஸ்வினி நட்சத்திரம் பார்த்தோன்னா குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மன உறுதி மிக்கவர்கள். எந்த வேலையை தொடங்கினாலும் முடிப்பதிலே கவனமாக இருப்பாங்க. மன உறுதியும் உடல் வலிமையும் கொண்டிருப்பாங்க. அறிவு கூர்மை மிக்கவர்களாக இருப்பாங்க. எந்த காரணத்துக்காகவும் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எதிலும் முதலிடத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கண்களில் எப்போதும் ஒரு பிரகாசம் இருந்தபடி இருக்கும். இதையும் ஆராய்ந்து பார்த்து ஏற்றுக்கொள்வீர்கள். நிறைய நண்பர்கள் இருந்தாலும் சிலருடன் மட்டுமே நெருங்கி பழகுவீங்க. பிற மொழிகளிலும் தேர்ச்சி பெறுவீங்க. உங்கள் பணிகளில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பீர்கள். பெரிய பதவிகள் தேடி வரும். பிள்ளைகளை அன்புடன் அரவணைத்து வளர்ப்பீங்க. அவர்களின் மனதில் நல்லெண்ணங்களையும் தர்ம சிந்தனைகளையும் ஏற்படுத்துவீங்க. ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவீங்க. தீர்க்காயுளுடன் இருப்பீர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எதிலும் முதலிடத்தில் இருக்க விரும்புவீங்க. செவ்வாய் சாதகமாக இருந்தால் போலீஸ், இராணுவம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவீங்க. ஒரு சிலர் மருத்துவத்துறையிலும் சிறந்து விளங்கக்கூடும். இனி ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவர்களோட பிரத்யேக குணங்களை பற்றி பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதம் பார்த்தீங்கன்னா நட்சத்திராதிபதி கேது, ராசி அதிபதி செவ்வாய், நட்சத்திர நவாம்சாதிபதி செவ்வாய். அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் உண்மையிலிருந்து தவற மாட்டார்கள். சுய உழைப்பால் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. ஆடம்பர செலவுகள் செய்தாலும் நம்பி வந்தவங்களுக்கு உதவி செய்ய தயங்க மாட்டாங்க. சிறு வயசுலேயே அடிக்கடி உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். விளையாட்டு போட்டியில் ஆர்வம் அதிகரிக்கும். சகோதரர்களால் பிரச்சனைகளை சந்திப்பீங்க. ஆண் குழந்தைகளின் அதிகம் பிறக்கும். வாழ்க்கையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கங்களை சந்திக்க நேரிட்டாலும் அடிப்படை வசதிகளுக்கு எந்த குறையும் இருக்காது. நட்புக்கு மிகுந்த மரியாதை கொடுப்பீங்க. நண்பர்களுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டாங்க. இதுதான் முதல் பாதம். அடுத்து 2ஆவது பாதம் பார்த்தீங்கன்னா, அஸ்வினி 2ஆம் பாதம் பார்த்தீங்கன்னா நட்சத்திராதிபதி கேது, ராசி அதிபதி செவ்வாய், நவாம்சாதிபதி சுக்கிரன். அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் கலைகளில் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பீங்க. பெற்றோர் நீங்கள் கேட்டதை எல்லாம் வாங்கி தருவார்கள். மற்றவர்களை கவரும்படியான தோற்றத்துடன் காணப்படுவீர்கள். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் கண்களில் ஒரு பிரகாசம் இருந்தபடி இருக்கும். உயர்கல்வி யோகம் உண்டு. அதிக நண்பர்களை பெற்றிருப்பீர்கள். சிறு வயதிலேயே சொந்த வீடு, வாகன வசதி அனைத்தும் அமையும். இவர்களுக்கு பெரும்பாலும் காதல் திருமணமே நடைபெறும். பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். அதன்படி அவர்களை வளர்ப்பீர்கள். தாயிடம் அதிக பாசம் கொண்டிருப்பாங்க. அடுத்து அஸ்வினி 3ஆம் பாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நட்சத்திர அதிபதி கேது, ராசி அதிபதி செவ்வாய், நவாம்சாதிபதி புதன். அன்புக்கு கட்டுப்படும் நீங்கள். அதிகாரத்துக்கு அடிப்படைய மாட்டீங்க. உங்கள் அனைவரும் விரும்பும்படி நடந்து கொள்வீங்க. நாசுக்காக பேசி காரியம் சாதிப்பீங்க. கணிதம், வானவியல், ஜோதிடம் போன்றவற்றில் ஆர்வம் இருக்கும். பெற்றோரின் வார்த்தைக்கு மதிப்பு தந்து நடந்து கொள்வீங்க. அறிவுபூர்வமாக வாதம் செய்வதில் வல்லவர்களாக இருப்பீங்க. மற்றவர்கள் உங்களை தாழ்த்தி பேசினாலும் அதனால் கலங்க மாட்டீங்க. வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலை அடைந்த பிறகுதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க. அதன் காரணமாக உங்கள் திருமணம் தாமதமாகத்தான் நடக்கும். அளவற்ற வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் எளிமையாக இருப்பதையே விரும்புவீங்க. அறிஞர்கள் கூடியிருக்கும் சபையில் கௌரவிக்கப்படுவீங்க. அடுத்தது அஸ்வினி 4ஆம் பாதம் பார்த்தோம் அப்படின்னா, நட்சத்திர அதிபதி கேது,
ராசி அதிபதி வந்து செவ்வாய், நவாம்சாதிபதி வந்து சந்திரன். தாயிடம் அதிக பாசம் கொண்டிருக்கும் நீங்கள் எப்போதும் பரபரப்பாகவே காணப்படுவீங்க. எப்போதும் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். நவீன ரக ஆடை ஆபரணங்கள் அணிவதில் ஆர்வம் கொண்டிருப்பீங்க. குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவதில் மிகுந்த கவனமாக இருப்பீங்க. அழகிய தேக அமைப்பு பெற்றிருக்கும் நீங்கள் சிரித்தாலே கன்னத்தில் குழிவிலும் மற்றவர்களை வசீகரிக்கும் தோற்றத்துடன் காணப்படுவீங்க. பால் தொடர்புடைய இனிப்பு வகைகளை அதிகம் விரும்பி சாப்பிடுவீங்க. இயல்பிலேயே உங்களுக்கு தெய்வ பக்தி அதிகம் இருக்கும். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீங்கள். படிப்பில் ஆர்வம் அதிகம் இருக்கும். வழிபட வேண்டிய தெய்வம், அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னா முருகப்பெருமான், விநாயகர், மகாவிஷ்ணு இதெல்லாம் வழிபடலாம். அடுத்து அணிய வேண்டிய நவரத்தினத்தை என்னென்னா பவளம். வழிபட வேண்டிய தலம் வந்து வைத்தீஸ்வரன் கோயில். நன்றி, வணக்கம்.